மத்திய அரசு தாக்கல் செய்துள்ள பட்ஜெட் குறித்து பொதுமக்கள் மற்றும் தொழில்துறையினர் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். மாத சம்பளக்காரர்களுக்கும் நடுத்தர வர்க்கத்தினருக்கும் இந்த அறிவிப்பு மிக மிக உத்வேகத்தை வழங்கியுள்ளது. நாங்கள் எந்த தொழிலும் துணிந்து இறங்க இது ஒரு வாய்ப்பாக அமையும். நாங்க கடனை வாங்கிட்டு வட்டியும் கட்டிட்டு வருமான வரியும் கட்டிட்டு ரெண்டையும் சமாளிக்க முடியாம தத்தளிச்சுட்டு இருந்த சூழ்நிலையில இந்த வருமான வரி விலக்குங்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக நாங்க பாக்குறோம். வியாபாரிகள் நடுத்தர மக்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு பயனுள்ள திட்டமாக அமையுங்கிறத எங்களுடைய கருத்தாக இருக்குது. ஓப்பனாக சொல்ல போனால் எங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. இப்போ 12 வருஷம் போது நான் இன்னும் பெஸ்ட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணுவேன். கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். 12 லட்சம் வரைக்கும் வரி விலக்கு சொல்லியிருக்காங்க. அது பெரிய அளவு வரவேற்கிற விஷயம். அதே மாதிரி இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு 20 கோடி ஒதுக்கியிருக்காங்க. 1,50,00,000 கோடி எம்எஸ்எம்இக்கு ஒதுக்கியிருக்காங்க. 5 லட்சம் தொழில் முனைகளை உருவாக்குறதுக்கு ஒரு அதெல்லாமே வரவேற்கிற விஷயம். ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு 20 கோடி ஒதுக்குனது மிக சிறப்பான ஒரு வரவேற்கத்தக்கது. அதுபோக வரிச்சலை 12 லட்சம் வரைக்கும் பண்ணியிருக்காங்க. இன்கம் டேக்ஸ் அது ரொம்ப வரவேற்கத்தக்கது. ரெண்டாவது மத்திய மாநில அரசும் சரி தொழில்துறை கேட்காத கோரிக்கை எம்எஸ்எம்இ செக்டர் மத்திய அரசு பண்ணது சிறப்பாக வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயமா இருக்குது. நன்றி தெரிவிச்சுக்கிறோம். குறைந்தபட்ச ஆதார விலை சட்டமாக்கப்பட வேண்டும் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். டெல்லியில் போராடுறாங்க. அதுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை அறிவிக்கல. அதே போல விவசாயிகள் வாங்கின கடனை முழுமையாக தள்ளுபடி பண்ணணும். 8 ஆண்டு காலாக நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். கடனும் தள்ளுபடி பண்ணல. இன்னைக்கு காப்பீடு பார்த்தீங்கன்னாக்க ஏற்கனவே 70% தான் அந்நிய முதலீடு இருந்துச்சு. இன்னைக்கு 100% அந்நிய முதலீடு அனுமதிச்சு கிட்டத்தட்ட எல்லாருக்குமே ஒரு இன்னும் சொல்ல போனால் அது என்ன சொல்றது அப்படி ஒரு வார்த்தையே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு பழி வாங்குதலை இன்னைக்கு மத்திய அரசாங்கம் நிர்மலா சீதாராமன் அறிவிச்சிருக்காங்க. இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கிற மாதிரி ஏதாவது அறிவிப்புகள் பார்த்தா அது சம்பந்தமாக எதுவும் இல்லை. தோட்டக்கலை பயிர்கள் கூட அதுக்கு போதுமான அறிவிப்பு இல்லை. இன்னைக்கு பீகாருக்கு இவங்க அறுசுவை விருந்து வைக்கிறாங்க அந்த விவசாயத்துக்கு மட்டும். தமிழ்நாட்டுக்கு இந்த பட்ஜெட்டுக்கு விவசாயத்துக்கு ஊறுகாய் கூட கொடுக்கல.